அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவை இறுக்கும் பிரிட்டன், முக்கிய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டது தடை. காங்கோவில் படகுகள் கவிழ்ந்த விபத்தில் 193 பேர் உயிரிழப்பு. பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கும் ஐநா ஆதரவாக வாக்களித்த முக்கிய நாடுகள். தொலைக்காட்சி பார்த்தால் வடகொரியாவில் மரண தண்டனை. உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைப்பு, ரஷ்யா அறிவிப்பு. அல்பேனியா அமைச்சரவையில் உலகின் முதல் ஏஐ அமைச்சர். டெல் அவிவில் உள்ள முக்கியமான இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கிய ஏமன். கொலம்பியாவில் இடிந்து விழுந்த தங்கச் சுரங்கம், 7 பேர் ஆபத்தில். ஹமாஸ் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ரஷ்யாவில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அவற்றை ரஷ்யா கண்டுகொள்வதாகவே இல்லை. இந்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் சுமார் 70 கப்பல்களை குறிவைத்து அவற்றின் செயல்பாட்டை முடக்கும் வகையில் அவற்றின் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது. மேற்கத்திய தடையை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் இந்த கப்பல்களின் மீதான தடையானது ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைக்கும். சேடோ ஃபிளீட் என்ற அமைப்பின் ஒரு பகுதியான இந்த கப்பல்கள் தான் ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் முக்கிய வருவாயை ஈட்டி தருகின்றன. மேலும் ரஷ்யாவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள், வேதிப்பொருட்கள், வெடிமொருட்களை வழங்கி அந்நாட்டின் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் 30 நிறுவனங்கள் மீதும் பிரிட்டன் தடை விதித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் அடுத்தடுத்து நடந்த 2 படகு விபத்துகளில் 193 பேர் உயிரிழந்தனர். காங்கோவின் வடமேற்கு மாகாணமான ஈக்வேட்டரில் வியாழக்கிழமை மாலை லூகோலிலா பகுதியில் உள்ள காங்கோ ஆற்றில் சுமார் 500 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு திடீரென தீப்பிடித்தது. இதில் படகு கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 107 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 209 பேர் மீட்கப்பட்டதாக காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஒரு நாள் முன்பு அதே மாகாணத்தில் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசன்குஷு பகுதியில் மற்றொரு மோட்டார் படகு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இறந்த 86 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த விபத்து இரவில் அதிக சுமையுடன் பயணம் செய்த போது ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது. காங்கோவில் மோசமான சாலை கட்டமைப்புகள் காரணமாக மக்கள் மலிவான படகு பயணங்களை அதிகம் நம்பியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் காசா போருக்கு தீர்வு காணும் நியூயார்க் பிரகடனம் மீது நேற்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த பிரகடனத்திற்கு 142 நாடுகள் ஆதரவாகவும் 10 நாடுகள் மட்டுமே எதிராகவும் வாக்களித்தன. 12 நாடுகள் வாக்களிப்பில் இருந்து விலகின. இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் முந்தைய தீர்மானங்களில் வாக்களிப்பதை தவிர்த்து வந்த இந்தியா இந்த நியூயார்க் தீர்மானத்தில் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக மாற்றுவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது. பல தசாப்தங்களாக இந்தியா 2 நாடுகள் தீர்வை ஆதரித்து பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிக்க எப்போதும் முயற்சி செய்து வருகிறது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவான போக்கை கடைபிடித்து வந்தது. இந்நிலையில் தற்போது பாலஸ்தீன சுதந்திரத்திற்கு வாக்களித்து இஸ்ரேலை இந்தியா அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நியூயார்க் பிரகடனம் சொல்வது என்ன? பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு மற்றும் 2 நாடு தீர்வை செயல்படுத்துதல் குறித்த நியூயார்க் பிரகடனம் என்ற தலைப்பிலான இந்த முன்மொழிவு பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவால் முன்வைக்கப்பட்டது.
காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர கூட்டு முயற்சிகள் அவசியம் என்றும் இரு நாடுகள் பார்முலாவின் மூலம் மட்டுமே நியாயமான நீடித்த தீர்வு சாத்தியமாகும் என்றும் நியூயார்க் பிரகடனம் கூறுகின்றது. அதே நேரம் இந்த பிரகடனம் அக்டோபர் 7 2023 அன்று இஸ்ரேல் மீதான கமாஸின் தாக்குதல்களை கண்டிக்கின்றது. கமாஸின் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து காசாவில் அதிகாரத்தை கைவிட்டு அதன் ஆயுதங்களை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பிரகடனம் கோருகின்றது. வடகொரியாவில் தென்கொரியா உள்ளிட்ட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தாலோ அல்லது பகிர்ந்தாலோ மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு அங்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன என ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வடகொரிய அரசு புதிய தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இதன் விளைவாக தண்டனைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. 2015 ஆண்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வந்த இந்த புதிய சட்டங்கள் அந்நாட்டு குடிமக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளன. உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ரஷ்யா அறிவித்தது. இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் நேற்று செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் வாயில்கள் திறந்துதான் உள்ளன. ஆனாலும் தற்போதைய நிலையில் நாங்கள் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைக்கின்றோம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா எப்போதுமே தயாராகவே உள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தைகளில் தலையிட்டு முட்டுக்கட்டை போடுகின்றன. இதனால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் தனக்கு நட்புறவு இருந்தாலும் உக்ரைன் போரை அவர் முடிவுக்கு கொண்டு வராமல் இருப்பது எரிச்சலை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகில் முதல் முறையாக அல்பேனியா நாடு செயற்கை நுண்ணறிவு அமைச்சரை நியமித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அந்நாட்டு அமைச்சரவையில் ஊழல் தடுப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதாக அல்பேனிய பிரதமர் எடி ராமா நேற்று அறிவித்தார். சூரியன் என்று பொருள்படும் டியல்லா என்று அந்த அமைச்சருக்கு பெயரிடப்பட்டுள்ளது. டியல்லா 100% ஊழல் இன்றியும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் அரசு ஒப்பந்தங்களை கையாள உதவும் என்று பிரதமர் எடி ராமா தெரிவித்துள்ளார். 1990 கம்யூனிஸ்ட் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு அல்பேனியாவில் ஊழல் மலிந்து காணப்படுகிறது. டியல்லாவின் வருகை மக்களுக்கு நம்பிக்கையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏமனின் ஏவுகணை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜாஃபாவில் உள்ள முக்கியமான இலக்குகளை ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்கியுள்ளது. இது பெரும் பீதியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியுள்ளது மற்றும் மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்களை தங்குமிடங்களுக்கு அனுப்பியது என்று ஏமன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஏமனின் கூற்றுப்படி ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி ஏமனின் ஏவுகணை பிரிவுகள் கிளஸ்டர் போர்முனைகள் பொருத்தப்பட்ட ஹைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட யாஃபாவில் உள்ள முக்கியமான இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அழித்துள்ளதாக அறிவித்துள்ளார். பல போர்முனை ஏவுகணை நடவடிக்கை வெற்றிகரமாக இருந்ததாகவும் இதனால் மில்லியன் கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகள் பீதியில் தங்குமிடங்களுக்கு தப்பிச் சென்றதாகவும் யாக்யா சாரி கூறினார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக காசாவை ஆதரிப்பதை ஏமன் மக்கள் ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். ஏமனுக்கு எதிரான சியோனிச எதிரியின் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நமது பாலஸ்தீன சகோதரர்களை தொடர்ந்து ஆதரிப்பதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தும் என்று யாக்யா சாரி மேலும் கூறினார். ஒருபோதும் எங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தப்பட மாட்டாது என்று ஏமன் கவுதிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவின் கோகாவில் சட்டவிரோத தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்குள் 7 பேர் சிக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை முதல் இந்த குழு சுரங்கத்துக்குள் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தரை மட்டத்தில் இருந்து 28 மீட்டர் ஆழத்தில் அவர்கள் சிக்கியுள்ளனர்.
சிக்குண்டவர்களை மீட்பதற்கு அதிகாரிகளுக்கு போதுமான ஆதரவு கிடைக்காமையினால் உள்ளூர்வாசிகளும் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒழுங்கற்ற சட்டவிரோத தங்கச் சுரங்கங்கள் நிறைந்துள்ள இந்த கோகா பகுதியில் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்ந்து ஏற்படுவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளிக்கிழமை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கலீல் அல் கையா தோஹா தாக்குதலில் தியாகியாகவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் படுகொலையில் இருந்து தப்பியதாகவும் பாலஸ்தீனிய கமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை தனது மகனின் இறுதிச் சடங்கில் கலீல் அல் கையாத் கலந்து கொண்டதாகவும் இந்த வார தொடக்கத்தில் கத்தாரின் தோஹாவில் உள்ள அவரது வீட்டின் மீது இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய குண்டுவீச்சு தோல்வியடைந்ததாகவும் அதனை அறிவித்ததாக கமாஸ் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளது. இயக்கத்தின் பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்களை கொல்ல இஸ்ரேலின் முயற்சி தோல்வியடைந்ததாக கமாஸ் முன்னர் ஒரு அறிக்கையில் கூறியிருந்தது. ஆனால் தோஹாவில் உள்ள கமாஸ் தலைமை அலுவலகத்தைச் சேர்ந்த பல தாக்குதல்களில் தியாகிகளாகினர். இவ்வாறான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களுக்கு கமாஸ் அதிரடி பதிலடிகளை தரும் என்றும் கமாஸ் தற்பொழுது வெளியிட்ட அதிரடி அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா கரையோர பகுதியில் இன்று 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. 7.4 ரிக்டர் அளவில் 39.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கம்சட்காவின் சில பகுதிகளில் சுமார் 4 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் செவேரோ குல்ஸ்க் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக அவ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.